வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் எப்படி இருக்கும்? ஏன்னா சனியோட பார்வை இருக்குது இந்த சுக்கிர பகவானுக்கு. நீசம் வேற. நீச சுக்கிரனை இந்த சனி பார்க்குறதும் செவ்வாய் பார்க்குறதும் எப்படி இருக்கும்? இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அப்பப்போ ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். ஏன் அப்படின்னா, ஜென்மராசியை சனி பகவான் பார்த்துட்டே இருக்கார். ஆமாம். சனி பகவான குரு பார்த்தா கூட அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஒரு லேசினஸ் வந்துடுறது. ஏன்னா சில காரியங்கள் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, நமக்கே விரக்தி ஆகும். ஒரு வேலையாக நம்ம போகிறோம், அந்த வேலை சரியாக நடக்கலை அப்படின்னா நமக்கு ஒரு டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை. ஏன்னா 7-12 குடையவன் 2ஆம் இடத்துல வரும்போது வருமானத்திற்கேற்ற ஒரு செலவு வரும், இல்லை செலவுக்கேற்ற ஒரு வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு. அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு உயர்வான அமைப்பாக தான் இருக்கும். அது செவ்வாய் பகவான் உங்களுக்கு பரவாயில்ல. அதேமாரி களத்திரத்தின் மூலமாக, அதாவது வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு ஒரு சில நன்மைகள். அதேமாரி இந்த மாமன், அதாவது ஒய்ஃபோட அப்பா அம்மா, அவங்க மூலமாக ஒரு சில நன்மைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இதே சமயம் சுக்கிரனோட பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா சுக்கிரன் இந்த இடத்துல 5ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். சனியோட பார்வை வாங்குறார், செவ்வாயோட பார்வை வாங்குறார். குழந்தைகள் மூலமாக கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள் வரலாம். அந்த சில விஷயங்கள் இருக்கிறதுனால குழந்தைகளை கொஞ்சம் மேற்பார்வையாக, படிக்கிற குழந்தைகள்னு வச்சுக்கோங்க, அவங்கள நம்மளோட மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது. அந்த உத்தியோகத்துக்கு போகிற பசங்க அப்படின்னா ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போல்லாம் திருமண ரீதியாக அவங்களே முடிவெடுத்துடுறாங்க. அந்த மாதிரி சில அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால குழந்தைகளை கவனிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னாலே குழந்தைகள் ஸ்தானம். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளும் கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், படிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லேசினஸும் வரும். இப்போ தான் பொழுதுபோக்கு கண்ணாபின்னான் இருக்குது. மொபைல், கம்ப்யூட்டர், அது இதுன்னு இருக்குது, கேமிங் எல்லாமே இருக்குது. என்ன ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க 200 கொடுத்தாக்க கேமிங் உட்காந்து அந்த இதை வச்சு விளையாடலான்னு. இதில் குரூப் வேறு, என்ன நீ அவனை அடிடா, நீ இவனை அடிடா அப்படிலாம் வருது. ஸோ இந்த பொழுதுபோக்கில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும். ஸோ அதில் கொஞ்சம் விருத்தி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது படிக்கிற குழந்தைகள். ஓகே. இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கிர பயிற்சிக்கும் திருமண ரீதியாக எப்படி இருக்கும்? திருமண முயற்சிகளை எடுக்கலாமா? ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய், குரு உச்சமாக இருக்கார் வேறு. இப்போ ராசிக்கு சனியோட பார்வை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது படிக்கிறவங்கலேருந்து எல்லாருக்குமே. இப்போ என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, 3ஆம் பார்வையில் சனியோட 3ஆம் பார்வை ராசிக்கு இருக்கு இல்லையா, முயற்சிகளில் தடைகள் நிறைய கொடுத்துட்டே இருக்குது. இந்த மாதத்தில் வேறு சுக்கிரன் வேறு நீசமாக வர்றார். இதில் பாவகிரகத்தோட பார்வை வேறு. 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது. செவ்வாயும் சனியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க.
ஒருத்தர் நல்லா பார்க்குறாரு, ஒருத்தர் வக்கரமாக பார்க்குறாரு. இது திருமண தடையை கொடுக்குமா? திருமணம் சார்ந்து எப்படி இருக்கும்? சக்ஸஸை கொடுத்தா நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தடையெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா சார்? 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை துணை பாவத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால திருமண ரீதியாக அவங்க முயற்சி எடுத்த வெற்றி அடையலாம் ஒன்று. ஆனால் சாதாரணவே திருமணம் அப்படின்னாலே குருவும் சுக்கிரனும் தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம். திருமணம் வரும்போது தான் அந்த செவ்வாயை நம்ம பார்க்குறோம், தோஷம் இருக்கா என்ன ஏதுன்னு. மற்றபடி குருவும் சுக்கிரனும் தான் நமக்கு தேவை. அதே சுக்கிரன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நீச்சமடைகிறார். ஆனால் இந்த சுக்கிரன் வந்து 1 6 நீச்சமடைகிறது நல்லது தான், உங்களுக்கே தெரியும். ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது. ஏன்னா அப்போ தான் டென்ஷன் அதிகமாகும். ஏன்னா நமக்கு உண்டானவனே நீச்சம் அடைகிறான், பலம் இல்லை அப்படிங்கும்போது அவரால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒன்று. அப்போ அந்த சந்தோஷமெல்லாம் போயிடும். சந்தோஷம் எப்போ போகும்? டென்ஷன் வந்தால். டென்ஷன் எப்போ வரும்? ஏதாவது ஒரு வேலை நடக்கலைன்னா. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால சுக்கிரன் வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு நன்மையை செய்யக்கூடிய அளவில் இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா 7-12 கூடிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷம். குருவோட பார்வையும் 7ஆம் இடத்துல விழுறது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ முயற்சிகள் எடுத்தால் திருமண யோகம் கை கூடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி தசாபுக்தி அதெல்லாம் கரெக்டாக ஃபேவரபுளாக வந்து இப்போ ஒரு ஆணுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக அந்த ஒரு பெண்ணுக்கு எல்லா குருபலமெல்லாம் இருந்து நல்லா இருந்ததுன்னா இவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணவன் மனைவி அது ஒற்றுமை, கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போதே சாதாரண ரிஷபராசி அன்பர்கள் எப்படின்னா, அவங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் வச்சுப்பாங்க. அந்த வெளியில் ரொம்ப வரவே வராது அவங்கள பற்றி. அவங்க வெளியில் அவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, இருந்தால் புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு இருக்கும். என்ன ஆனால் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அத்தனை விஷமமும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. வெளியில் வரும்போது அவங்கள பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கணும். ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லை. ஆமாம். அதனால் இந்த யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். ஏன் அதை கேட்டேன்னா, சுக்கிரன் நீசமாக அந்த கேள்வி நீச்சமடைகிறார். அதுதான் மெயின் வந்து காரகத்துவம், சுக்கிரனோட காரகத்துவம் தானே திருமண வாழ்க்கைங்கிறது. அதனால இன்னொன்று வந்து இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல வேற குரு உச்சம். இதனால தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன். கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன்னா வருமானத்தில் பிரச்சனை வரும் சார். பிரச்சனை வருங்கும்போது ஆனால் இப்போ பொருளாதாரம் ஓரளவுக்கு இந்த செவ்வாய் பேச்சில் கிடைக்கும். ஆனாலும் அதை மீட் அவுட் பண்ணுற ஒரு வருமானம் பெருசாக வரலைங்கிறதுனால, ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கும்போது எவ்வளவோ முயற்சிகள் பண்ணுறாங்க. ஆனால் ஜென்ம ராசியை சனி பார்த்துட்டே இருக்கார். ஸோ இவங்களுக்கு ஒரு வருமானத்தில் தடை இருந்துகிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, தொழிலில் பிரச்சனை இருந்துட்டுருக்கு, உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருந்துட்டுருக்கு. ஆனாலும் இவர்களுக்கு ஒரு வருமானம் நிலையானதாக இல்லை. வருது அவ்வளோதான், செலவு பண்ணுறாங்க, வருது செலவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். பட் அதை தான் சொன்னேன், இவங்க அனுசரித்து போவாங்கங்கிறதுனால வெளியில் அந்த பிரச்சனையே இருக்காது, சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் பெரிய மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்காது. ஓகே. இப்போ 6ஆம் அதிபதி நீசமாகறார் இல்லையா? ஆமாம். கடன் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை தொழில் ரீதியாக முதலீடு பண்ணுறதோ, இல்லை கடன் வாங்கி பண்ணுறதோ, இல்லை கொடுத்த கடன் வர்றது, இல்லை வாங்கின கடனை கொடுக்கறது, ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா? கண்டிப்பாக அருமையான கேள்வி. கண்டிப்பாக 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது இவங்களுக்கு கடன் சுமை குறையும். ஏன்னா இந்த 7-12 கூடையவர் 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானம் வரும். வருமானம் வரும்போது கண்டிப்பாக கடன் அடைக்கிறதுக்கு இவங்க முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அவமானம், மான அவமானம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கடனை அடைச்சிடுவாங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதகம் இல்லை. அதேமாரி கொடுத்த கடனை இவங்களுக்கு வருமானமாக வந்து சேரும். ஏன்னா வரவே இல்லைங்கும்போது திடீர்னு வந்ததுன்னா அது பெரிய விஷயங்க, நமக்கே சந்தோஷமாக இருக்கும். என்ன வராது, ஒரு 50,000 ஒருத்தன்ட்ட கொடுத்துருக்கேன் நான், வரவே இல்லை, ஒரு 2 வருஷம் ஆச்சு, வராதுன்னு நினைக்கும் போது திடீர்னு அவங்க கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு பெரிய ஷாக்காக தான் இருக்கும். ஆஹா அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் தேவை, அப்போ கரெக்டாக வரும். இந்த மாதிரி தான் இவங்களுக்கு இப்போ அமையும். அப்போ கடன் சுமை கண்டிப்பாக குறையும். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை. இந்த ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறதுனால தான். ஆனாலும் உணர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதி வந்து செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும். பட் இவங்களுக்கு அதை சர்வை பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கடன் சுமை குறையும். ஓகே. ஏன்னா நீசமாகறதுனால தான் கேள்வி கேட்டேன். கரெக்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கா? நிறைய பேர் வந்து ரிஷபத்தில் ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க, லாட்டரி யோகம் இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா ராசியாதிபதி 6 கூடை கிரகம்,
எப்படியாவது 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ ஏதோ ஒரு வகையில பங்கம் அடைஞ்சாலோ இல்ல நீச பங்க ராஜயோகத்தை கொடுத்தாலோ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரியாதுன்னு ஆமா கரெக்ட். இப்போ வந்து நீச பங்க ராஜயோகமான்னு தெரியல கரெக்ட். இந்த இதுல இருந்தாலும் 2 பாவ கிரகம் பார்த்துட்டு இருக்கு இல்லையா? ஆமா, ஏன்னா நல்ல கிரகம் பார்க்கல. ஆமா, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா ரிஷபத்துக்கு? அதாவது லாட்டரி யோகம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பணம் வந்தாலே போதும், ஒரு நல்ல வேலை கிடைச்சாலே போதும், அது ஒரு அதிர்ஷ்டம் தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த கடன் வர்றது, அதை பற்றி சமமாக சொல்லிட்டீங்க. அதான் இல்லை லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம்னாக்கா கஷ்டப்படாத பணம், அது மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கல. ஏன் அப்படின்னா குருவோட பார்வையும் அங்கே விழலை. முக்கியமான கிரகமே நீச்சமாக தான் இருக்குது, சுக்கிரனே நீச்சமாக தான் இருக்கார். என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான புதனாவது ஒரு நல்ல இடத்துல இருந்து நல்ல ஒரு இதில் இருந்தாலும் பரவாயில்ல, அவரும் இப்போ சிம்மத்தில் தான் இருக்கார், கேதுவோடு சேர்ந்துட்டு இருக்கார். ஸோ சூரியனோட இருந்தாலே உங்களுக்கு தெரியும் அஸ்தங்கதம் கொஞ்சம் அப்படியே இதுவாகிடும். ஆனாலும் இந்த புதனாவது கொஞ்சம் பார்வை 7வது பார்வை இருந்தாலும் பரவாயில்ல. பட் பார்வையே பார்த்தீங்கன்னா செவ்வாயோட பார்வையும் சனியோட பார்வையும் தான் விழுந்துட்டுருக்கு. அவரே பலம் இல்லாமல் இருக்கார். பலம் இல்லாதவன் மேலே 2 பேரும் ஒரு கோப பார்வையை பார்த்தா அவரால் என்ன பண்ண முடியும்? ஸோ 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறது நல்லது, ஒரு வகையில். ஆனால் 2 பேர் பார்வையும் அங்கே விழுறதுனால தான் பிரச்சனை. வேற சுபகிரகம் பார்த்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாயிடும். இல்லை இந்த வீடு கொடுத்த புதனாவது ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு இவர் ஒரு பார்வை பார்த்தா கூட சரி ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் கஷ்டம். ஸோ இவங்க கடன் விஷயத்தில் இவங்களுக்கு ஓரளவுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும் நீச்சம்ங்கிறதுனால. ஆனால் இவங்களுக்கு இந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன் தான். அதை பார்த்து பண்ணணும். ஆமாம், அதை ரொம்ப பெருசா முதலீடு பண்ணாமல் இதை லாட்ரி கூட ஒரு சின்னதாக பண்ணலாம், எதிர்பார்த்து பண்ணலாம். கரெக்ட். ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கினா பிரச்சனை இல்லை. சில பேர்லாம் அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, ரிஷபராசிக்கு பரிகாரம். ரிஷபராசிக்கு பரிகாரம் அப்படிங்கும்போதே இப்போ சுக்கிரன் ராசிநாதனே இதார்கள், மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். அதேமாரி யாராவது ஒரு சுமங்கலிக்கு, ஒரு கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு ஒரு வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் அவங்களால முடிஞ்ச ஒரு இது. இந்த சுக்கிர பயிற்சிக்கும் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால, ஆமாம் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால ஒரு சுமங்கலிக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதாவது திருமணமான பெண்ணுக்கு, அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்களோட உடன் பிறந்த சகோதரி யாராக இருந்தாலும் சரி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் பொடி, குங்குமம் இதெல்லாம் வச்சு, மஞ்சள் குங்குமம் தான் ரொம்ப விசேஷம், பூ இதெல்லாம் வச்சு கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த மாதிரி, ஏன்னா ஆடி மாதம் வேறு, ஓரளவு உங்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பரிகாரம் இவங்க பண்ணினாலே பொருளாதாரமும் ஏற்றம் இருக்கும், கடன் சுமையும் குறையும், உத்தியோகம் தேடுறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும், தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். எப்படின்னா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு கிடைக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு சுக்கிர பயிற்சி நீச்சமடைஞ்சாலும் செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.